ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இனிமேல் விதவிதமாக வத்தல் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது தக்காளி வத்தல் தான். அதுக்கு நல்ல பழுத்த தக்காளியாக 3 தக்காளி எடுத்துருக்கோம். இதை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ரஃப்பாக நம்ம சாப் பண்ணி எடுத்து அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு 10 வரமிளகாவையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ குக்கரில் தான் நம்ம காய்ச்ச போகிறோம். அதில் 1 கப் பச்சரிசி மாவு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், மாவுக்கு தேவையான அளவு உப்பு, சீரகம் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியில் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருக்கோம். அதையும் இதோடு சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போது ஒரு 6 பங்கு தண்ணி இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு கிண்ட ஆரம்பிக்கலாம். கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். மாவு நல்லா வெந்து வரணும். வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு தண்ணியில் கையை வச்சுட்டு இந்த மாவை நீங்கள் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா மாவு கையில் ஒட்டாமல் வரணும். அதுதான் சரியான பக்குவம். இப்போ மாவு ஒட்டாமல் வந்துடுச்சு. இதை நம்ம அடுப்பில் இருந்து இறக்கிட்டு நம்ம எந்த துணியில் நம்ம போட போகிறோமோ அந்த துணியை ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா நமக்கு இது நல்லா காயட்டும். இருக்கிற எல்லாத்தையுமே இதே மாதிரி நம்ம ஊற்றி எடுத்துடுவோம். பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு. இது ஒரு நாள் அப்படியே காயட்டும். அடிக்கிற வெயிலுக்கு ஒரே நாளில் நல்லா காஞ்சிடும். இப்போ நமக்கு எடுக்கவும் ஈஸியாக வருது. சப்போஸ் எடுக்க கஷ்டமாக இருந்ததுன்னா துணியில் பின்னாடி பக்கம் தண்ணி தெளிச்சிட்டு நீங்கள் இதை எடுத்துக்கலாம். எல்லாம் நல்லா காஞ்சிருக்கு. இதை ஒரு 2-3 நாள் கூட கொஞ்சம் நீங்கள் காய வச்சு எடுத்துகிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு எப்போ தேவையோ அப்போ எண்ணெயில் போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தக்காளி வத்தல் ரெடி ஆகிடுச்சுன்னு. இது நல்லா ஸ்பைஸியாகவே இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி இந்த சம்மருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.